ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த வாலிபர் தண்ணீரிடம் 200 கோடி சொத்து உள்ளது என்று 18 பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு கோதாவரி மாவட்டம் உன்ராஜவரம் பகுதியில் வெங்கட காமேஷ் என்ற வாலிபர் வசித்து வந்துள்ளார். இவர் மேட்ரிமோனி இணையதளங்களில் தனக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக கூறி போலியான விளம்பரத்தை பதிவு செய்துள்ளார். தனக்கு தகுந்த மணமகள் தேவை என்ற இந்த விளம்பரத்தை நம்பி தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரியும் ஏராளமான படித்த இளம்பெண்கள் அவரை தொடர்பு கொண்டுள்ளனர். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட வெங்கட காமேஷ் அவர்களிடம் நெருங்கி பழகி திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி அளித்துள்ளார். தொடர்ந்து தனது தொழிலில் அவசர தேவை மற்றும் தனிப்பட்ட காரணங்களை கூறி தொடர்பு கொண்ட இளம்பெண்கள் ஒவ்வொருவரிடமும் லட்சக்கணக்கில் பணத்தை பறித்துள்ளார். இவ்வாறு ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி வாங்கிய பெரும் தொகையை கொண்டு அவர் ஆன்லைன் மற்றும் நேரடி சூதாட்டங்களில் ஈடுபட்டு பணத்தை அழித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவரிடம் பெருமளவு பணத்தை கொடுத்து ஏமாந்த ஐடி ஊழியரான இளம்பெண் ஒருவர் தன்னை விரைந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் வெங்கட காமேஷ் தொடர்ந்து நாட்களை கடத்தி வந்ததால் சந்தேகம் அடைந்த அந்த பெண் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபராபாத் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இளம்பெண்ணின் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வெங்கட காமேஷை கைது செய்தனர். மேலும் இந்த நபரால் ஏமாற்றப்பட்ட பிற பெண்களும் தைரியமாக முன் வந்து புகார் அளிக்கலாம் என காவல்துறை தரப்பில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 18 இளம்பெண்கள் வெங்கட காமேஷ் மீது சைபராபாத் போலீசில் அடுத்தடுத்து புகார்களை குவித்து வருகின்றனர். இந்த மோசடி மன்னனால் பாதிக்கப்பட்ட பெண்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.